ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க கொண்டக்கடலை குழம்பு, குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலா போட்டு வதக்குறேன். சரிங்களா? கொண்டக்கடலை போட்டுக்கலாம். கொண்டக்கடலை போட்டாச்சு. இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சௌச்சௌ, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது கூட தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கசகசா, தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஊற்றிக்கலாம் குக்கரில். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க முட்டைக்கோசு கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிறுபருப்பு கொஞ்சம் 50 போட்டுக்கின்னு, தக்காளி 1, வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், ஒரு 3-4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அப்படியே குக்கரில் வைக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வச்சிடலாம். சரிங்களா? இந்த மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வச்சிடலாம். இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஊற்றுறதால கொஞ்சம் ஊற்றினா போதும், அதே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கடலெல்லாம் நல்லா வெந்து கிடக்கு. இங்கே பாருங்கள், கடலை நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வாங்க கூட்டு தாளிக்கிறதுக்காக முட்டைக்கோசு போட்டு கூட்டு தாளிக்கிறதுக்காக எப்படி தாளிக்கன்னு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இது போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ வாங்க பருப்பு இதுவாகிடுச்சு. முட்டைக்கோசு பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள்.